பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்த பாக்கியம் பெற்ற ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் காணப்போகின்றோம். அக்காலத்திலே பிறந்த குழந்தைகளை கிராமத்து பெண்களிடம் கொடுத்து வளர்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது. ஏனென்றால் ஆரோக்கியமான காற்று, ஆரோக்கியமான உணவு, குறிப்பாக பேசக்கூடிய தாய்மொழியை தெளிவாக பேசுவார்கள். நம்முடைய ஊர்களிலும் கூட கிராமங்களில் பேசக்கூடிய தமிழ் மிக அழகாக தெளிவாக இருக்கும். நாம் தூங்குதல் என்கிற வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் அவர்கள் அதை உறங்குதல் என்று சொல்வார்கள். நேற்றிரவு உறங்குனியா, நேற்று இரவு நல்ல தூக்கம், நல்ல உறக்கம் எனக்கு இருந்தது என்று சொல்வார்கள். நாம் தூக்கம் என்று சொல்வோம், நேற்றிரவு எனக்கு நல்ல உறக்கம் இருந்துச்சு என்று சொல்லி அந்த உறக்கம் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். தூக்கம் என்கிற வார்த்தையை அவர்கள் குறைவாக பயன்படுத்துவார்கள். ஆகையால் இந்த தெளிவான உச்சரிப்போடு தாய்மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிராம பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளை ஒப்படைத்து விடுவார்கள். அவர்களுக்கு சன்மானங்களையும் வெகுமதிகளையும் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பம் மிக ஏழ்மை குடும்பமாக இருந்தது. அவர்கள் வைத்திருந்த கால்நடைகளிலும் பால் இல்லை, அவர்களுடைய குடும்பத்திலும் பால் இல்லை. ஆகையால் பிறந்த குழந்தைகளை எடுத்து வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கி நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய கால்நடை தீவனம் சரியாக இல்லாததின் காரணத்தினால் மிக பலகீனமாக இருந்தது. அதனால் மிக கடினமான பயணமாக அது அமைந்துவிட்டது. அதே நேரத்திலே முந்தைய நாள் இரவு அவருடைய மகன், சிறிய குழந்தை, பசியினால் இரவு முழுக்க அழுது கொண்டிருந்ததால் அன்றைய இரவு முழுவதும் அவர்கள் தூங்காததின் காரணமாகவும் அந்த பயணம் மேலும் கடினமாக பயணமாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய குடும்பத்து பெண்கள் மக்காவிற்கு சென்று பிறந்த குழந்தைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கான சன்மானத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். எல்லா பெண்களிடத்திலும் பிறந்த முகம்மது அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்தார்கள். அந்த குழந்தை எல்லா பெண்களிடத்திலும் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஆனால் எந்த பெண்மணியும் அக்குழந்தையை எடுத்துக்கொள்ள முன்வரவில்லை, மறுத்து விட்டார்கள். இறுதியாக மக்கா அடைந்த ஹலீமா சாதியா அவர்கள் எல்லா பெண்களிடத்திலும் கேட்கிறார்கள், ஏன் இந்த குழந்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை? எல்லோரும் சொன்னார்கள், நபாஹு, அந்த குழந்தையை எங்களிடம் கொடுத்தார்கள், நாங்கள் தான் வாங்க மறுத்து விட்டோம். அன்னஹு யத்தீம், ஏனென்றால் அக்குழந்தை தந்தை இல்லாத அனாதை. அந்த குழந்தையினுடைய தாயால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது? அந்த குழந்தையுடைய பாட்டனார் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு என்ன பெரிதாக செய்துவிட முடியும்? ஆகையால் பலன் இல்லாமல் அந்த குழந்தை எடுத்து என்ன செய்வது? ஆகையால் நாங்கள் எடுக்க மறுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் ஹலீமா சாதியா அவர்கள் வெறும் கையோடு நான் தாயிஃபுக்கு புறப்படுவதை விட இந்த குழந்தையை நான் ஏந்தி கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைக்குழந்தையாக தன்னுடைய மடியில் ஏந்தக்கூடிய பாக்கியத்தை அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதே போன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான தகவல்களை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம்.